சர்ப்ரைஸ் நபர் வீடியோவில் வந்திருக்காரு, அவரை பார்த்துருவோமா? ஹாய் ரேஷ்மா. முன்னாக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை விட அவர் ரொம்ப சீனியர். ஸோ அவர்கிட்ட கேட்பேன், இது எப்படி பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப துருவி கேட்டுக்கிட்டே இருப்பேன். பட் எல்லாம் கேட்டீங்க, நான் அந்த பிள்ளையை ஏமாத்திட்டீங்க பார்த்தீங்களா? எல்லாருமே இதே வந்து சொல்லாதீங்க. நான் ஏமாத்தல, லாஸ்ட் மினிட்ல நான் போய் நின்று எனக்கு நீதான் வேணும்னு. Rednool Dr. Srivarma presents Rednool Digital Thugs. Title sponsor GT Holidays. Pattan Brahmandam Barani Silks RKV Road Erode. Powered by Archie Kolukattai Maavu. Beverage partner Juicy. Snacks partner Chennai Kulfi. Food partner Topi Vappa. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV ரோட் ஈரோடு. விஜய் ப்ரோ, நீங்க உங்க கையால கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். உங்கள் 2 பேரையும் வந்து உங்களோட இப்போ ரேஷ்மாவோ விஜயாவோ வந்து எங்களால் பார்க்கவே முடியல. ஷாலினி அண்ட் கண்ணனா தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸாக அவுட்டாக பார்க்கும்போது எனக்கே அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 1 month கழிச்சு அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தவங்க வந்து அதை உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, நிறைய விஷயங்கள் வந்து வருது, சண்டை போட்டு போயிட்டாங்கப்பா அவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அது ஒரு உண்மையான விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். கடற்கர தம்பி சொல்லுங்கக்கா. அந்த ₹1 ஆசை சாக்லேட், ₹1 ஆசை சாக்லேட் தானே கொடுத்துட்டா போச்சு. கடைக்கு வர பொண்ணுங்க கையெல்லாம் இப்படிதான் பிடிச்சி இழுப்பீங்களா? கடைக்கு வர பொண்ணு எல்லார் கையும் இப்படி பிடிக்க முடியாது. என் ஆசை பொண்டாட்டி கையை இப்படி பிடிக்கலாம்ல. லைவ் ரொமான்ஸா? ஒரிஜினல் லைஃப் கேட்டான திட்டு பார்க்க போய். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness, quench the thirst naturally. விஜய் ப்ரோ, நீங்க உங்க கையால கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ரேஷ்மா வணக்கம். வணக்கம். வணக்கம் விஜய் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். உங்களோட கோ ஸ்டார் கிட்ட வந்து ஒரு ஹானர் வாங்குறது எப்படி இருக்கு? ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு எங்கேயுமே நடக்கலை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெகக்னிஷன் லைக் கோ ஸ்டார் கிட்ட இருந்து கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ விஜய். அண்ட் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த ரெட்னூலுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. சூப்பர். அண்ட் உங்களுக்கு வந்து வந்தோடனே சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணணும்னு நினச்சோம். ஸோ சர்ப்ரைஸ் ஆகணும், ஓகேயா? கண்டிப்பாக. ஓகே. ஸோ அந்த சர்ப்ரைஸ் நபர் வீடியோவில் வந்திருக்காரு, அவரை பார்த்துருவோமா? ஷோர். ஹாய் ரேஷ்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய வணக்கம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் டிஜிட்டல் தக்ஸ் அப்படின்ற ஒரு அழகான ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி டிஜிட்டல் உலகத்தில் சாதனை பண்ண எல்லாரையும் கௌரவிக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த தாட்க்கு பின்னாடி இருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த பாராட்டுக்கள். நான் கம்மிங் பேக் டு ரேஷ்மா. நம்ம 2 பேரும் சேர்ந்து பணியாற்றிய நாட்கள் ரொம்ப குறைவான நாட்களாக இருந்தாலும் அது மறக்க முடியாத ரொம்ப இனிமையான நாட்கள். ரொம்ப சந்தோஷம் நான் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது. நம்மளுடைய இந்த சேரன் கார்த்திகா பேர் சேர முடியாமல் போனது தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி வருத்தமோ அதே வருத்தம் எனக்கும் இருக்குது. நம்மளுடைய இந்த ட்ராவல் ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சேரன் கார்த்திகா நம்ம 2 பேருக்கு பெருசாக ஒரு லவ் சீன்ஸ் இருந்ததில்லை. இன்ஃபேக்ட் சேரன் கார்த்திகாவை லவ் பண்ணனா அப்படின்றது கார்த்திகாவுக்கு தெரியவும் தெரியாது. இருந்தும் இந்த பேர் இவ்வளோ ட்ரெண்டிங்காக போனதுக்கு, இந்த பேரை மக்கள் அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய யதார்த்தமான நடிப்பு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. டிஜிட்டல் உலகத்திலேருந்து இன்னைக்கு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி வந்து கலக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர்ந்து இன்னும் நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை மனதார வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களை பற்றி சொல்லணும்னா எனக்கு உங்ககிட்ட ஒரு 2 குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும்.
ஒன்று நம்மளுடைய ஆப்போசிட்டில் நடிக்கிறவங்க கிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தால் அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குவாலிட்டி. ஆக்சுவலாக நார்மலி நிறைய ஆர்டிஸ்ட்க்கு அது இருக்காது. அந்த ஒரு குவாலிட்டி, அந்த ஒரு லேர்னிங் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களுடைய டெடிகேஷன், நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்பேஸ் சின்னதாக இருந்தாலும் அதில் நம்மளால் கொடுக்க முடிஞ்ச நம்மளோட 100% கொடுத்துணும் அப்படின்னு நினைக்கிற அந்த டெடிகேஷன், இது ரெண்டும் ஒரு ஆர்டிஸ்ட்டை நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ இந்த குவாலிட்டி உங்களை கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரும். அந்த லெவலுக்கு நீங்கள் சீக்கிரம் வரணும். அதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் ரேஷ்மா. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டில் டிஜிட்டல் தக் அப்படின்ற அந்த இதை வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கு, இந்த ஹானருக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். ஸோ நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. டேக் கேர், பி ஹாப்பி. கூடிய சீக்கிரமே திரும்ப சந்திப்போம் ரேஷ்மா. காட் பிளஸ் யூ. ஸோ ஸ்வீட், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ எனக்காக பண்ணி கொடுத்ததுக்காக அண்ட் முன்னாக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி அவர்கிட்ட என்னை விட அவர் ரொம்ப சீனியர். ஸோ அவர்கிட்ட கேட்பேன், இது எப்படி பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப துருவி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ யா, தேங்க்யூ. பட் எல்லாம் கேட்டீங்க, நான் அந்த பிள்ளையை ஏமாத்திட்டீங்க பார்த்தீங்களா? எல்லாருமே இதே வந்து சொல்லாதீங்க. நான் ஏமாத்தல. லாஸ்ட் மினிட்ல நான் போய் நின்று எனக்கு நீதான் வேணும்னு. பட் என்ன பண்ணுறது, அப்பா அம்மா அப்படின்ற பிறகு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சரி, ஓகே. பட் உங்கள் 2 பேரும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த கேள்வியை நான் கேட்டுறேன். ஓகே. என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்லை கேளுங்க. உங்கள் 2 பேரையும் வந்து உங்களோட இப்போ ரேஷ்மாவோ விஜயாவோ வந்து எங்களால் பார்க்கவே முடியல. ஷாலினி அண்ட் கண்ணனா தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு அது எப்படி இருக்குது? எல்லாருமே வந்து ஷாலினின்னு கமெண்ட்டில் போடுறதா இருக்கட்டும், நேரில் பார்த்தா அப்படி கூப்பிடுறதா இருக்கட்டும். துபாயில் ஒரு வாட்டி அப்படி கூப்பிட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அது எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, ஒரு கேரக்டரை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஷாலினியாவும் ஒரு கண்ணனாவும் வின் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கேரக்டராக ஒருத்தவங்க மனசில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆகிறது. ஸோ அப்படி ஆயிருக்கிறது நினைக்கும் போது ஓகே, நம்ம நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோன்ற அந்த ஒரு திருப்தி இருக்குது. ஓகே. அண்ட் அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு என்னென்னா, அதான் நாங்கள் ஆக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ்லேயே அது எங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு விஜய், ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண எல்லா கேரக்டர்லையுமே நான் விஜயை தான் பண்ணியிருப்பேன். வேறு ஒரு நேம் கொடுத்து நான் பெருசாக பண்ணது கிடையாது. ஏன்னா நம்ம ஃபனி ஃபேக்ட்லேயே பண்ணதுனால நான் பெருசாக வேறு எதுவும் நேம் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ வெளியே வந்து கண்ணன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணுறப்ப நான் சில சேஞ்சஸ் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸாக அவுட்டாக பார்க்கும்போது எனக்கே அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வேறு ஒரு பேர் கூட பண்ணுறோம், ஸோ வேறு ஒரு கேரக்டராக ரிவீல் தெரியுமா அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு அது இதாக இருந்துச்சு. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே கேட்டேன், அப்படி தான் இருக்குன்னாங்க. கரெக்டாக ஒரு 1 மந்த் கழிச்சு அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ பிலீவ் பண்ண, ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நைஸ். அண்டு இப்போது ரீசெண்டாக பார்க்க முடியறதில்ல, வேற ஒருத்தவங்க வந்து அதை உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு நிறைய ரூமர்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து வருது. சண்டை போட்டு போயிட்டாங்கப்பா அவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அதோட உண்மையான விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தான் கொடுக்கணும். இல்லை வேறு ப்ராஜெக்ட்ஸ் கமிட் ஆனதுனால எங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியல. இப்போ நீங்களே சொன்னீங்க இல்லையா, கனாக்காலும் காலங்கள் பண்ணிட்டு. ஸோ கனாக்காலும் காலங்கள்ன்றப்ப அது மந்த்லி அங்கே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் கால் ஷீட்ஸு. ஸோ அந்த டைமில் என்னால் அங்கே கொடுக்க முடியல. ஸோ 2 ஆப்ஷனே இல்லாதப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம வேறு வழி இல்லாமல் மன கஷ்டத்தோடு அதை விட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஆலினால் அழகராஜால பார்த்தோம். பட் அந்த ஷாலினி ஸ்டோர்ஸோட அந்த வைப் வந்து வேற, இது வேற இல்லையா? ஓகே. அண்ட் எங்களுக்காக சும்மா ஒரு சின்னதாக ஷாலினி ஸ்டோர்ஸாக போய் திரும்பி என்ன ஆட் பண்ணி காட்ட முடியுமா? டக்குன்னு கேட்டீங்க. ஏன்னா உங்களோட வாழ்ந்த கேரக்டரில் அது. கடற்கரை தம்பி, ஹலோ, உங்களை தான். சொல்லுங்கக்கா. அந்த 1 ரூபாய் ஆசை சாக்லேட். 1 ரூபாய் ஆசை சாக்லேட் தானே, கொடுத்துட்டா போச்சு. என்னப்பா கடைக்கார தம்பி, கடைக்கு வர பொண்ணுங்க கையெல்லாம் இப்படி தான் பிடிச்சி இழுப்பீங்களா? கடைக்கு வர பொண்ணு எல்லார் கையும் இப்படி பிடிக்க முடியாது. என் ஆசை பொண்டாட்டி கையை இப்படி பிடிக்கலாம்ல. 1 ரூபாய் சாக்லேட் தானே வேணும்? வெயிட் பண்ணு, எடுத்துட்டு வரேன். சூப்பர். லைவ் ரொமான்ஸா? மறந்தாச்சு. தேங்க்யூ, வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேர் வந்து விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவாக பார்க்கும்போது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. இன்னும் பெரிய ஸ்டேஜ், பிரதர் சொன்ன மாதிரி பெரிய ஸ்டேஜில் நீங்கள் வந்து போகணும்னு வந்து ரெட் நூல் சார்பாக வந்து நாங்கள் வாழ்த்துறோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஆரோக்கியா எக்ஸ்போ 2025 வந்து ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ உங்களோட லைஃப்பில் ஆயுர்வேதா எப்படி, உங்களுக்கு ஆயுர்வேதா பற்றி என்ன ஒரு இது இருக்குது, என்ன எப்படி தெரியும்? பர்சனலி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் பாட்டி, அம்மா அவங்கெல்லாம் ஆயுர்வேதிக்கில் இருந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி வந்திருக்காங்க. எடுத்த வரைக்கும் என் பாட்டி என்கிட்ட சொன்னது, ரொம்ப நல்லா இருக்குது, இதை கண்டினியூ பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்ல இது கிடைக்கும் அப்படின்றது மாதிரி என்கிட்ட நல்லா
அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் பர்சனலி எனக்கு அதை பற்றி ஐம் சாரி. ஓகே, சேம் அதே தான். பர்சனலி எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஆயுர்வேதம்ன்றது 7ஆம் அறிவு படத்தில் வந்துட்டு சூர்யா சார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். அதேமாரி எல்லாருமே ஆயுர்வேதம்ன்றது ஒரு நல்ல ஒரு மருத்துவ முறை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்போக்கு வந்து டெஃபினட்டாக போங்க. நீங்கள் நிறைய ஷூட் டைம்ஸில் டேட் சொன்னீங்க? August 28 to 31. ஓகே ஓகே, 4 நாள் நடக்குது. ஏதாவது ஒரு நாளாவது போய் பார்த்துருங்க கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் ஷூட் டைம்ஸில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களோட டயட் பிளான்ஸ், உங்களோட உடம்பை எப்படி நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறீங்க, உங்களோட சீக்ரெட் ஏதாவது இருக்கா? சீக்ரெட்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும், தூங்கணும், அவ்வளோதான். ஓகே, நீங்கள்? அதேதான், நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டா தானே ஒர்க் பண்ண முடியும். ஸோ டயட் அப்படி இப்படின்லாம் உடம்பை கெடுத்துக்காதீங்க, நல்லா சாப்பிடுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஹாப்பி நீங்கள் வந்து இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்தது. எப்படி இருக்குது இந்த மொமெண்ட்? இல்லை, உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சினாரியெல்லாம் நம்மளுக்கு எப்பயாச்சும் தான் ஏற்படும். ஸோ அதை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரெட் நூலுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவங்க 2 பேரும் சைலண்டாகவே இருக்காங்களே. ஹாய் ப்ரோ. ப்ரோ, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு கேட்டுறேன், உங்கள் ஒய்ஃப் வரலையா? ப்ரோ ஆக்சுவலாக அவங்க ரியல் ஒய்ஃப் இல்லை ப்ரோ. இதை வீட்டில் பார்த்தா என்ன ஆகும்? ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் ஷூட்ஸில் பிஸி. அப்போ ரியல் ஒய்ஃப் வேற ஒருத்தவங்க இருக்காங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல ப்ரோ. சாரி ப்ரோ. ஓகே, கண்டுபிடிச்சிரும் ப்ரோ, சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோம். அண்ட் ஹாய் ப்ரோ. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு பொதுவாகவே போயிடுவோம். இவர் யார் அப்படின்னா நம்ம ஃபனி ஃபேக்ட்ரியோட ஆஸ்தான டைரக்டர். ஸோ அதில் வர பல வெப் சீரிஸ்க்கு இவர் தான் டைரக்ட் பண்ணார். ஸோ நேம் வந்துட்டு போயட் பிரவீன். போயட் பிரவீன், நல்லா இருக்கு ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் ப்ரோ, ஃபன்னி ஃபேக்ட்ரி வந்து விஜயோடதுன்னே நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா வந்து நீங்கள் பல யூடியூப்லேயும் பல யூடியூப்ல இல்லை, இது வரைக்கும் நடித்தது ஃபன்னி ஃபேக்ட்ரி அண்ட் ஷாலினி ஸ்டோர்ஸ். இப்போ ரீசெண்டாக ஏகே வித் ஷாலினின்னு ஒரு சீரிஸ் பண்ணேன். பிரேக் டைம் என்டர்டைன்மெண்ட். சாரி, சின்ன கன்ஃபியூஷன். 3 சேனல் தான் நடிச்சிருக்கேன் நான். ஃபன்னி ஃபேக்ட்ரி உங்களோடது தான்? ஆமாம் ஆமாம். ஓகே, நாங்கள் வந்து எனக்கு தெரியும், நான் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் அப்போத்துக்கும் இப்போதைக்கும் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது, நிறைய அப்டேட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாவே தெரியுது. ஸோ எப்படி இருக்குது ஃப்ரம் அங்கேருந்து இங்கே? இல்லை, எல்லாமே நான் ஒரு ப்ராசஸாக தான் பார்க்குறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ணுற முயற்சி தான். யாராக இருந்தாலுமே சரி, சின்னதுலேருந்து ஆரம்பித்து நம்ம என்னதான் நம்ம அந்த ஸ்டெப்லேருந்து ஒரு ஸ்டெப் கீழே வந்தாலுமே மறுபடியும் அந்த ஸ்டெப்பு மேலே எப்படி வரணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ப்ராசஸ் வந்துட்டு எல்லாருமே பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் மேலே வர முடியும்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போது இது வந்து ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். கோவிட் டைமில் ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல நீங்கள்? 2019 கோவிட் பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2019 ஸ்டார்ட் பண்ணது இது. ஓகே, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரும்போது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல. எப்பயாவது போதும் குவிட் பண்ணிடலாம், இது முடியல அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை, எந்த ஒரு இப்போ நான் வந்து பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த பாக்ஸிங் டைம்லையுமே எனக்கு வந்துட்டு என்னோட கோச் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார். நீ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறனா எதுக்கு நீ ஸ்டாப் பண்ணுன்னு யோசிக்கிற? ஓகே, ஸோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்ட, அப்புறம் ஏன் நீ அதை யோசிக்கிற ஸ்டாப் பண்ணுன்ட்டு? ஸோ அதுக்கான நீ முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நீ வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அது பாக்ஸிங்லேயும் சரி, நான் அதுக்கப்புறம் வந்த இந்த ஃபீல்ட்லேயும் சரி, நான் அதை எப்போதுமே மைண்டில் வச்சுப்பேன். ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணிட்ட, எதுக்காக நீ யோசிக்கிற பின்னாடி போகணுன்ட்டு யோசிக்காத, எப்படி சக்ஸஸ் ஆகணும்னு யோசி அப்படின்னு தான் சொல்லுவேன். நைஸ் நைஸ். அண்ட் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ரோ. எப்படி ப்ரோ சமாளிக்கிறீங்க அந்த அம்மாவை? ஆக்சுவலி அவங்க செட்டுக்கு வந்துட்டா ஓகே தான், ஒரு குழந்தை மாதிரி தான் வர ஆர்டிஸ்ட் எல்லாருமே. நமக்கு ஆக்சுவலாக பார்க்கும்போது இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் அந்த குழந்தைய வளர்க்கணும் போது கொஞ்சம் செர்லாக்ஸு ஹார்லிக்ஸ்னு கொடுத்து அப்படியே மெருகேற்றி ஃபைனலாக ஷூட்டை முடிச்சு பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். சரி, ரியலாகவே ஒய்ஃப்ன்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், அதனால தான் கேட்டேன். எப்படி? ரியலாக இல்லை ப்ரோ, ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே, இப்படி தான் ஆரம்பிக்கும் எல்லாமே. ஓகே, அதுக்கப்புறம் அப்டேட்ஸ் வரும். ஒன்று நான் இல்லை, இந்த கொஸ்டின் வந்துட்டு
நான் என்னோட இதுலேருந்து ஆரம்பிச்சு இவருக்கு, ஸோ இவருக்கு அடுத்து வெப் சீரிஸ் பண்ண யாராக இருந்தாலும் இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. ஓகே. இப்போ நானும் ரேஷ்மாவும் வெளியே போனாலுமே அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ நிறைய கப்புள் லாகர்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பண்ணும்போது என்னன்னா ஒரிஜினல் ஒய்ஃப்னே நினச்சிக்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு தெரிவிங்க 2019 வந்துட்டு அப்போ இருந்த யூடியூப் ஆடியன்ஸ் வேறு, நானும் பிஸ்மியும் பண்ணோம் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து உண்மையாகவே எங்கே போனாலுமே உங்கள் ஒய்ஃப் வரலையா, உங்கள் ஒய்ஃப் வரலையா, ஏன் விட்டுட்டு வந்தீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ் லேட்டர் மறுபடியும் யூடியூப் ஆடியன்ஸ் மாறுறாங்க. அப்போ வந்து நான் விபிதா கூட பண்ணேன், நான் ஹஸ்பண்டாக பண்ணேன். ஸோ அந்த சீரீஸும் ஹிட்டு. வெளியே போனாலுமே பொண்ணு வந்துட்டு வரலையா, ஏன் பொண்ணு வந்துட்டு விட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ரேஷ்மா. ஸோ இது வந்துட்டு எவ்ரி 2 இயர்ஸ் வந்துட்டு அந்த யூடியூப் ஆடியன்ஸ் ஒய்ஃபை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரிஜினல் ஒய்ஃப் கேட்டான திட்டு பார்க்க ரியலில் தான் மாற்ற முடியாது, ரீலில் மாற்றிடலான்னு மாற்றிட்டே இருந்திருக்காரு. அவர் பர்சனலாக ஏதோ சொல்கிறாரு, இதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸாக அது பண்ணுறது வந்து மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக அவ்வளோ கனெக்ட் ஆகிக்கிறோம், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருது. கெமிஸ்ட்ரின்றதை விட நாங்கள் அப்படி நடிக்கிறோம், அவங்க ரியலாக நம்புற அளவுக்கு நாங்கள் நடிக்கிறோம். சூப்பர் ப்ரோ. உங்ககிட்ட ராங் டைமில் கிளாப்ஸ் வருது. எப்படி ப்ரோ இதுதான் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் செட் பண்ணிடுவீங்களா, இல்லை ஆன் ஸ்பாட்டில் போயிட்டு நிறைய மாற்றுவீங்களா? ஆன் ஸ்பாட்னா எதுவும் மாற்ற மாட்டோம் ப்ரோ. ஃபஸ்ட்டே எல்லாம் பிளான் பண்ணி தான் போவோம். அப்படி ஸ்கிரிப்டு ப்ராப்பராக முடியலன்னா ஷூட்டே போக மாட்டோம் நம்ம. ஏன்னா எல்லாமே பிளான்டாக இருந்தால் தான் நமக்கு அங்கே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஸ்பாட்டில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணால் அது கரெக்டாக இருக்காதுல்ல. இப்போ இடையில ஹீரோ வந்து ஏதோ மாற்ற சொல்கிறாரு, சீனை மாற்ற சொல்கிறாரு, ரொமான்ஸ் இல்லை சீனில் அப்படின்லாம் அவர் ரொமான்ஸ் இல்லைன்னா கேட்க மாட்டார், கண்டென்ட் இல்லைன்னா கேட்பார். அதேமாரி ஜஸ்ட் டிஸ்கஷன் மாதிரி தான் போகும். இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா, ரொமான்ஸ் அது மாதிரி தான் ப்ரோ, ஆர்கானிக்காக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக நான் கண்டென்ட் பண்ணும்போது பார்த்தேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு இன்றைக்கி வந்து கடைசி வீடியோ ரிலீஸ் ஆகிறது பார்க்கும்போது எவ்வளோ பெரிய சேஞ்ச் இதுக்குள்ளே அப்படின்றது வந்து தெரியுது. அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்டம் கண்டிப்பாக படம் தான் ப்ரோ. சூப்பர். ஸோ ஃபன்னி ஃபேக்ட்ரியோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வந்துரும்ல? ஒரு படம் இல்லை, பல படங்கள் கூட வரும். அதுக்கான காலங்களுக்காக நாங்களும் வெயிட் பண்ணுறோம். பஞ்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர். கரெக்டாக பஞ்ச் இல்லை ப்ரோ, எல்லாரோட ஒரு கோலுமே அதானே. ஸோ நம்ம இங்கே யூடியூப் ஏன் வந்தோன்னா நம்மளுக்கு மூவியில் சான்ஸ் கிடைக்காதனால தான் நம்ம யூடியூப் ஆரம்பித்து நம்ம அதில் பண்ணது. ஸோ எங்களுக்கான ஒரு ஃபேமை நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதிலிருந்து சில விஷயங்களை லேர்ன் பண்ணி ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு படம். ஆனால் எப்போ பண்ண போகிறோன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக பண்ணுவோம், அதுக்காக காத்துட்ருக்கோம். சூப்பர். கனா முடிச்சதுக்கப்புறம் கனாம்லேருந்து நிறைய பேர் வந்து சினிமாலையும் சீரியல்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க டெலிவிஷன்ஸில். ஸோ விஜய் கிட்டேருந்து நாங்கள் ரீசெண்டாக எதுவும் பார்க்கலையே, என்ன எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்லை, அதுக்கான ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ காத்திருப்போம். ஓகே. படமா இல்லை டெலிவிஷனா? வெப் சீரிஸ். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து மீட் பண்ணது. அண்ட் இன்னும் படம் பண்ணி அந்த படத்தோட அவார்ட்ஸில் வந்து நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 ஆர்கேவி ரோட், ஈரோடு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness. Quench the thirst naturally.